ஜூலை 17 அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்வச் சர்வேக்ஷம் அப்படின்ற ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல தொடர்ந்து 8 வருஷமா, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 8 வருஷமா இண்டோர் முதல் இடத்துல இருக்கு. வெறித்தனமாக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். நீங்க நார்த் இந்தியாவில் பயணப்பட்டவர்களாக இருந்தால் இண்டோரை பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க. மக்களே, வயிற்றெரிச்சலா இருக்கு மக்களே, பயங்கரமான வயிற்றெரிச்சலா இருக்குது. தமிழ்நாட்டோட மானமே மொத்தமா கப்பல் ஏற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்தியா முழுக்க, அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரு 10 நாள் முன்னாடியே நம்மளோட மானம் போயிடுச்சு. ஒட்டுமொத்த இந்தியா முன்னாடியே நம்ம மானம் கப்பல் ஏறிச்சுன்னு தான் சொன்னோம். யார் தெரியுமா நம்ம மானத்தை வாங்கினது? இந்த பீடா வாயனுங்க, பான் பராக் வாயனுங்க, மாட்டு மூலக்காரனுங்கன்னு சொல்றோமே உத்தரப்பிரதேஷ், அவங்க தான் நம்ம மானத்தை மொத்தமா கப்பல் ஏற்றிருக்கிறாங்க. ஒரு ஜூலை 17 நம்மளோட காமராஜர் அவர்கள் ஏசி யூஸ் பண்ணாரா இல்லையான்ட்டு ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி போயிடுச்சு பாருங்க தமிழ்நாட்டில். அந்த டைம்ல தான் இப்படி ஒரு மானம் பரிபோர செயல் நடந்திருக்குது. இதை பத்தி ஆனா யாரும் இப்போ டிஸ்கஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முக்கியம் அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா, இல்ல அது கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்களா இல்லையா, விஜய் வருவாரா, சீமான் வருவாரா, கமல் ராஜ்யசபால பேசுறது புரியுமா புரியாதா, இந்த மாதிரி டிஸ்கஷன் தானே நம்மளுக்கு முக்கியம். நம்ம மானம் போன மேட்டர் எல்லாம் முக்கியம் கிடையாது இல்ல. அதை பத்தி தான் என்னன்னு பார்க்க போறோம். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய அரசியல் களம். ஒரு பேப்பரை வச்சு தான் நான் பேச போறேன். ஆனால் இந்த பேப்பர்ல இருக்கிற டீட்டெயில்ஸ், நான் எழுதியிருக்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஜஸ்ட் லைக் தட் நம்மளால புறந்தள்ள முடியாது. ஜூலை 17 அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்வச் சர்வேக்ஷம் அப்படின்ற ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல யாரா நம்ம மானம் போச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்வச்ன்ற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமேனு நீங்க நினைக்கலாம். ஸ்வச் பாரத், அந்த தூய்மை இந்தியா திட்டம் இருக்குல்ல, அதற்காக எந்தெந்த நகரமெல்லாம் தூய்மையா வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க தூய்மை இதில் இண்டெக்ஸ்ல முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இங்க தான் நம்மளுடைய மானம் கப்பல் ஏறி இருக்கு. எப்படி ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 4500 சிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அதுல சில பல பேராமீட்டர்ஸ், சில பல இண்டிகேட்டர்ஸ். அதாவது என்னென்ன பேராமீட்டர்னா, குப்பையை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கலெக்ட் பண்றாங்க, ரோட்லயே எந்த அளவுக்கு குப்பை தேங்கி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ். இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி இப்போ மலேரியா பரவல், டெங்கு பரவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ கட்டுக்குள்ள வந்துச்சா, இந்த பிளேக் நோய் மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்திருக்குது, அது இந்த குப்பையால வரக்கூடிய நோய்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வந்திருக்குதா, இந்த மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்து ஒரு மார்க் கொடுத்து ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதுல தொடர்ந்து 8 வருஷமா, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 8 வருஷமா இண்டோர் முதல் இடத்துல இருக்கு. அதாவது மத்திய பிரதேஷோட ஒரு அஃபிஷியல் அன்அஃபிஷியல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய இண்டோர் தொடர்ந்து 8 வருஷமா முதல் இடத்துல இருக்கு. மத்திய பிரதேஷ்கனோ போபால் தான் கேபிட்டல், பட் எல்லாமே இண்டோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ஒரு தூய்மையான நகரமாக, இந்தியாவிலேயே தூய்மையான நகரமாக அது 8வது வருஷமா வந்திருக்கு. சரி, ஓகே, ஒரு நல்லா படிக்கிற பையன் தொடர்ந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரான், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரான்னா அது பெருமை தான். இங்க எங்கடா பீடா வாயனுங்க நம்மளோட மானத்தை வாங்கினாங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவிலேயே தூய்மையான மாநிலமாக என்ன தெரியுமா வந்திருக்குது? உத்தரப்பிரதேஷ் தான். நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவிலேயே அந்த இண்டெக்ஸ்ல அதிகமாக வாங்கினா ஓவராலா மாநிலத்தை பார்க்கும்போது தூய்மையான மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு எந்த இடத்துல தெரியுமா இருக்கு? நான் ஒவ்வொரு நகரமா நான் லிஸ்ட் போடுறேன். எந்த அளவுக்கு இந்த லிஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, ஒன்று ஓவரால் இண்டெக்ஸா கொடுத்துட்டாங்க. ஓவரால் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தூய்மையான நகரமா பார்க்கும்போது திருச்சி இருக்கிறது. திருச்சி 112வது இடத்துல இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்கோர் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் ட்விஸ்ட். திருச்சி 2வது இடத்தில் இருந்தது ஒரு காலத்தில், 2015. இந்த 10 வருஷ கேப்ல 2வது இடத்துல இருந்த ஒரு திருச்சியை 112வது இடத்துக்கு கொண்டு தள்ளி இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய சாதனையாக இருக்கிறது. அது ஒரு 100வது இடத்துல இருந்து 112க்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 2வது இடத்துல, இந்தியாவிலேயே 2வது தூய்மையான நகரமாக இருந்த திருச்சி இவ்வளவு பின்னாடி போயிருக்கு. சரிப்பா, மற்ற சிட்டியெல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சில பல கிரைட்டீரியாவும் வச்சிருக்கிறாங்க. அதாவது 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனத்தொகை இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு கேட்டகரியா நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்மளுடைய சிட்டிஸ், கோயம்புத்தூர் 28வது இடத்துல இருக்கு, சென்னை 38ல வருது, மதுரை 40வது இடத்துல வருது. இதுவும் ஒரு நல்ல இண்டிகேஷன் மாதிரி தானே தெரியுது. ஏன்னா திருச்சி ஓவராலா பார்க்கும்போது 112ல இருக்கு. ஒரு சில 10 லட்சம் மட்டும் இருக்கிற ஒரு சிட்டிஸை மட்டும் நீங்க எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா 40வது இடம்ன்றது பரவாயில்ல தானேன்னு நினைக்கலாம். பட் 10 லட்சம் மேல ஜனத்தொகை கொண்ட ஒட்டுமொத்த நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா 40.
அதாவது ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட் இருக்கிறான், நான் 40வது ரேங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்ற மாதிரி தான் இருக்குது. கோயம்புத்தூர் 28, சென்னை 38, மதுரை 40 அப்படின்றதுல டாப் 25ல கூட நீங்க வரல. இருக்கிறதே 40 பேர். அதுல சரி பாதி ஆவரேஜுக்கு மேல கூட ஒரே ஒரு சிட்டி கூட தமிழ்நாட்டில இருந்து வரல அப்படின்றதுதான் இங்கே சோகமாக இருக்கிறது. 4500 சிட்டி, அதுல வெறும் 40 சிட்டி தான் 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனத்தொகை. அதுல 40வது இடம் அப்படின்றத நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டுமா? சரி, பெரிய சிட்டிஸ் எல்லாம் விட்டுருப்பா, கொஞ்சம் பாப்புலேஷனை கம்மி பண்ணிப்பாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு சிட்டியோட ஜனத்தொகை 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நொய்டா, சண்டிகர், மைசூர், உஜ்ஜைன், காந்தி நகர், குண்டூர் தான் போதே தவிர தமிழ்நாட்டில் ஒரு சிட்டி கூட கிடையாது. இந்த 3 to 10 லட்சம் கேட்டகரியில் 95 சிட்டி இருக்குது. அதில் நம்மளுடைய திருச்சி 49வது இடத்துல வருது. அதாவது தமிழ்நாட்டின் தூய்மையான நகரமாக இன்றைய தேதி வரை இருக்கக்கூடிய திருச்சி 95 சிட்டிஸில் 49வது இடத்துல இருக்குது. இது பெருமைக்குரிய விஷயமா என்னன்றதை உங்களுடைய இருக்கையை விட்டுறேன். சரிப்பா, அதுவும் பெரிய சிட்டி, இன்னும் கொஞ்சம் சின்ன சிட்டிக்கு வா அப்படின்னீங்கன்னா 50,000லேருந்து 3 லட்சம். சரி, அதுக்காக நம்பரையும் இன்னும் குறைச்சிடலாம். 3 லட்சம் கூட தேவையில்ல. 50,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிட்டிஸில் நியூ டெல்லி, திருப்பதி அப்படின்னு தான் வருதே தவிர அங்கேயும் தேடி பார்க்குறோம் தமிழ்நாட்டு சிட்டி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. சரி உடுப்பா, 50,000 விட்டுரு, வெறும் 20,000த்துக்கும் கம்மியாக இருக்கிற சிட்டியில் பார்த்தீங்கன்னா கூட புத்னி தான் முதல் இடத்துல இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் இப்போ சொல்லும் போதே நீங்கள் ஒரு 4-5 சிட்டி பேரை கவனிச்சிருந்தீங்கன்னா, இண்டோர் ஆகட்டும், உஜ்ஜைன் ஆகட்டும், புத்னி ஆகட்டும், போபால் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசில் தான் இருக்குது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுடைய ஊர் தான், அவர் நிற்கக்கூடிய தொகுதி தான் புத்னி. அது கூட ஒரு இண்டிகேட்டரில் நம்பர் 1ல வந்துருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் இது எல்லா விஷயத்துலையும் வந்து மத்திய பிரதேஷ் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இண்டோர் அப்படின்ற ஒரு நகரம் இந்தியாவின் தூய்மையான நகரமாக வந்ததற்கு அப்புறம் அவர்களுக்குள்ள ஒரு வெறி வந்திருக்குது. இது இண்டோருக்கு மட்டும் பொருந்தக்கூடாது, ஒட்டுமொத்த மத்திய பிரதேசமும் அத்தனை அவார்டையும் அல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க வெறித்தனமாக உழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். நீங்கள் நார்த் இந்தியாவில் பயணப்பட்டவர்களாக இருந்தால் இண்டோரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு தூய்மைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு அந்த கவர் அவங்களால ரோட்டில் போட முடியாது. யாராவது அதை பார்த்தாங்கன்னா தேடி வந்து உங்களுடைய வண்டியில் அதை போட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தூய்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. இது வெறும் மக்களால் மட்டுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அரசாங்கம் இதில் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் குப்பையை கொட்டுறாங்க அப்படின்றது பலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு எதிர்த்து மக்கள் போராடி டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இன்று வரை அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் ஆட்சியில் இருக்கும் கட்சியோடு தமிழகத்தில் இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டணி கட்சி கிட்ட பேசி தீர்க்க வேண்டிய இந்த ஒரு சிம்பிளான குப்பை மேட்டரை கூட இவங்க தீர்க்க மாட்டேங்கிறாங்களே. குப்பை போன்ற ஒரு ஆட்சியை நடத்தினால் மாநிலமே குப்பையாக மாறும் அப்படின்ற ரீதியில அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இது உண்மையில் கவனம் பெற வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. காரணம், நம்ம வந்து பின்னாடி இருந்து இப்போ முன்னாடி வரும் அப்படின்றது கிடையாது. உத்தரப்பிரதேஷ் தான் அப்படி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம கிண்டல் பண்ற மாதிரி பல்வேறு பேர்களில் கிண்டல் செய்யப்படும் உத்தரப்பிரதேஷ் பின் தரவரிசையிலிருந்து இப்போ முன்னாடி வந்திருக்குது. ஆனால் 2வது இடம் இருந்த திருச்சி இப்போ 112வது இடத்துக்கு போயிருக்கு. இதற்கு வெறும் பொதுமக்களை மட்டும் குற்றம் சாட்டி பயனில்லை. இது ஒரு பாலிசியாகவே மாறணும் அப்படின்றத நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. மொத்தத்தில் அரசாங்கம் மிகப்பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும். அதில் பொதுமக்களும் அவர்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். வெறும் பொதுமக்கள் மீது மட்டும் பழி போட்டு அரசாங்கம் தப்பித்து விட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு போரான பெர்ஃபார்மன்ஸுக்கான காரணம் எதுவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.